டாஸ்மாக் ஊழல் பாருங்க, தம்பி சொல்றாரு 1000 கோடி, 3000 கோடிங்கிறாங்க, 40,000 கோடிங்கிறாங்க. கோடி எல்லாம் சாதாரணமாகி போச்சு. இன்னைக்கு இருந்தாலும் கோடி போடுவாங்க. இப்ப ஸ்டாலின் ஆட்சியில கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கு. இன்னைக்கு அமலாக்கத்துறை சொன்னது நாம சொல்லல, அமலாக்கத்துறை கண்டுபிடித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு சுமார் 1000 கோடி இன்னைக்கு ஊழல் நடைபெற்றதற்காக, முறைகேடு நடைபெற்றதற்காக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வந்திருக்குது. நீங்க உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம். நீங்க உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு தடையாணை பெற்றிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த தடையாணை நீக்கப்பட்டு விட்டால் பல பேர் எங்க இருக்கணுமோ அங்க இருப்பீங்க. 2026 தேர்தலில் வருவாங்களா வரமாட்டாங்களே தெரியாது. 2026 தேர்தலில் பாதுகாப்பா இருப்பாங்க. பேசுறாரு அதிமுக எப்படி பாரதிய ஜனதா கூட்டணியோட இருக்கலாம், எப்படி போய் சேரலாம்? யாரு முதலமைச்சர் கேட்கிறார் சட்டமன்றத்தில், எம்எல்ஏ இருந்தார், அமர்ந்திருந்தார், திடீர்னு எந்திரிச்சார். நான் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறேன், முன் வரிசையில் அமர்ந்திருக்கிறேன், அவர் எனக்கு எதிர்த்து மாதிரி அமர்ந்திருக்காரு. உடனே என்னை கேட்கிறார், எப்படிங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம்? நீ 2030 வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க, எப்படி போய் வைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். நாங்க இது எங்க கட்சிங்கய்யா, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். உனக்கே எரிச்சல் வருது, உனக்கே கோபம் வருது, ஏன் உனக்கு பயம் வருது? நம்ம கட்சிங்க அப்படி பதட்டப்படுற. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு விட்டால் கடந்த 4 ஆண்டு காலத்திலே இவள் செய்த ஊழல்கள் அம்பலப்படுத்திவிடும் பயம். அதனாலதானே நீங்க சட்டமன்றத்தில் கேட்கறீங்க. அவர் இந்த ஆட்சியை பத்தி குறை சொல்றதுக்கு எதுவும் கிடைக்கல. அதனால திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி எழுதி அரைச்சிட்டு இருக்காரு. நான் அதை திருப்பி பதில் சொல்றதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு பதில் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறதுக்கு நான் விரும்பல. தெளிவா சொல்லிட்டேன். வெள்ளை கொடி விட நான் போறேன்னு சொன்னாரு. வெள்ளை கொடி போல காவி கொடி நான் போல தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு என்ன பதில்? இந்த ஆட்சி முடிய தட்டியும் மக்களை அவங்களே காத்துக்கிடணும். ஏன்னா அந்த அரக்கோணம் விவகாரத்தை சுட்டி காட்டி அவர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு விமர்சனம் சொல்றாரு சார்.